யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னதவம் செய்தனை. யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னதவம் செய்தனை. Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை மாசி மாதம் 3ஆம் தேதி 2025 ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் 8:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அத்தோடு பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளராக ஜெர்மனியில் இருந்து கலைவாணி ஏகானந்த ராஜா அம்மா அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அவருடைய பேச்சின் தலைப்பு நோய் தீர்க்கும் ராகங்கள். அருமையான ஒரு தலைப்பிலே அவர் பேச வந்திருக்கின்றார். அதன் பின்னர் கலந்துரையாடல், கேள்வி பதில் நேரத்தோடு இன்றைய நிகழ்ச்சி இரவு 9:30 மணிக்கு சரியாக நிறைவு பெற அனைவரும் ஒத்துழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் தியான நிகழ்வை வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறி வைக்குமாறு திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். நன்றி. இன்று 3ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி மாதம் 2025 ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளையும் ஈடுபடுவதற்கு வசதியாக அமைகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனமாக இருங்கள். நாங்கள் இன்று அனைவரும் ஒன்றிணைந்து 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து
நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்காக அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை போட்ட ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசையையும் ரெக்கார்டிங்கையும் நன்றாக செய்த சிவாமோகன் மாஸ்டர் அவருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தியான களத்தை 3 நேரமும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்றும் அனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அருமையாக இந்த தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றி உரையையும் வழங்கிய திருமதி தமயந்தி சிங்காரவடிவம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் இந்த தளத்தை நமது ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக தியான நிகழ்வு நடைபெற்றது. அதற்கு எல்லோரும் பலரும் உதவியாக இருந்தார்கள். அடுத்ததாக நிகழப்போவது ஒரு சிறப்பு பேச்சு. இதை கலைவாணி ஏகாந்தராஜா டீச்சர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து பேச வருகிறார்கள். இவர் இலங்கையில் பல இசையை டீச் பண்ணுவதற்கு பல அனுபவம் பெற்றவர்கள். அது மாத்திரமில்லாமல் 30 வருடங்களுக்கு மேலாக இந்த மியூசிக் டீச்சராக ஜெர்மனியில் பயிற்றுவித்து வருகிறார் மாணவர்களுக்கும். அதோடு பல அவார்ட்ஸும் எடுத்திருக்கிறார்கள். மற்றும் இந்த லண்டனில் இருக்கும் ஆஃபால் எக்ஸாமினேஷன் போர்டில் எக்ஸாமினராக இருக்கின்றார். இப்படி பல விடயங்களிலும் பல விருதுகளும் பெற்றிருக்கிறார்கள் மிஸ்ஸஸ் கலைவாணி ஏகாந்தராஜா அவர்கள். போன முறை அவர் இசையும் மருத்துவம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேசியிருந்தார். இன்று பேசப்போகின்ற தலைப்பு நோய் தீர்க்கும் ராகங்கள் என்ற தலைப்பில் அருமையான பேச்சு ஒன்றை பேச வருகிறார்கள். நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது அம்மா, நீங்க பேச தொடங்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பங்கு பெற்ற தளம் தந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலை இன்பமே நிலை இன்பமாம், இசை இன்பமே அமிழ் தின்பமாம், இசையும் மருத்துவமும் என்ற தலைப்பில் சென்ற முறை நான் உடல் நலம் உளநலம் பற்றி பார்த்திருந்தோம். அதில் உடல் நலம் உளநலம் என்று பார்க்கின்ற பொழுது இது இன்று நாம் உடல் நலத்துக்கு நோய் தீர்க்கும் ராகங்கள் எப்படி உதவுகின்றன என்பதை பார்க்க இருக்கின்றோம். சென்ற முறை நாங்கள் மேலோட்டமாக பார்த்திருந்தோம். இன்று சற்று விரிவாக பார்க்க வேண்டும் என்பது பலருடைய வேண்டுகோள். அதற்கு நாங்கள் இன்று நான் சற்று விரிவாக பார்க்கலாம் என்று இருக்கின்றேன். இதமான ராகங்களை கேட்பதன் மூலம் நரம்புகள்
தாக்கமடைகின்றன. அவை தாக்கத்தை ஏற்படுத்துவதால் நரம்பு தளர்ச்சி, மனச்சோர்வு, மன இறுக்கம், மன மன இறுக்கம், மன அழுத்தம் என்பவற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இசை என்கின்ற பொழுது அந்த சில நரம்பு சம்பந்தமான நோய்கள், அதாவது ஹிஸ்டீரியா கூட இந்த நிகழ்ச்சி, இந்த இசையை கேட்பதனால், அதாவது நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு நரம்பு கருவிகளான இசைக்கருவிகள், அதாவது வயலின், வீணை, சித்தார் போன்ற இசைக்கருவிகளை கேட்பதன் மூலமோ, இசைக்கருவிகளிலிருந்து இசையை கேட்பதன் மூலமோ அல்லது அந்த இசைக்கருவிகளை மீட்டுவதன் மூலமோ இந்த நோய்கள் சுகப்படுத்த முடியும் என்பது ஒரு கருத்தாக விளங்குகின்றது. இரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்றவற்றை இசை குணப்படுத்துகின்றது என்பதும் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த உடல் நலம் என்ற இடத்தில் என்பவற்றில் நோய் தீர்க்கும் ராகங்களில் முதலில் நாங்க பார்க்க இருப்பது டிப்ரெஷன், அதாவது மனச்சிதைவு, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டென்ஷன், பதட்டம். இந்த மூன்றும் நரம்பு சம்பந்தமான ஒரு மனத்தோட சம்பந்தப்பட்ட நோய். இவற்றுக்கு காப்பி, கல்யாணி, பிருந்தாவன சாரங்கா, ஆனந்த பைரவி போன்ற ராகங்கள் குணப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காப்பி குடிக்கிற பொழுது உற்சாகம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. காப்பி ஒரு பானமாக, உற்சாக பானமாகவே எல்லாரும் அதை விரும்பி அருந்துகிறார்கள். அதே போல இந்த காப்பி ராகமும் உற்சாகத்தை தரும் ஒரு ராகம். இந்த ராகத்தை பாடுகின்ற பொழுது, இந்த ராகத்தில் பாடல்களை கேட்கின்ற பொழுது கட்டுப்பாட்டுக்கு வருகின்றது, இந்த மன அமைதி கிடைக்கின்றது. பக்தி ரசம், கருணை ரசம் பொருந்திய ராகம் இவை. ஆகவே இதன் மூலம் இந்த பதட்டம், மன அழுத்தம், மனச்சிதை போன்ற நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இன்று நாம் அந்த காப்பி ராகத்தை பற்றி சற்று பார்க்கலாம் என்று இருக்கிறேன். இந்த காப்பி ராகத்தை பற்றியில் அந்த ராகத்தில் வருகின்ற பாடல்கள் சிலவற்றை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. இதில் ஒரு திருப்புகழை பார்க்கலாம். இது பக்தி ரசம் நிறைந்த ஒரு ராகம். பிணி தீர சிவா துமையான ஊராசியதான ஓர்வா கருள்வாயே பாரோர்கிரை சேய பலகிரிராஜ பேரார் பெரியோனி பேரூர் பெருமாளே. இப்படி திருப்புகழ் இந்த ராகத்தில் பாடப்பட்டிருக்கிறது. அதை விட நாம் சினிமா பாடல்கள் பல இந்த ராகத்தில் அமைந்திருக்கின்ற. அவற்றில் ஒன்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலாக பார்க்கலாம். செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும்
மலக்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியால் பைந்தமிழ் இதழில் பலரசம் தருவாள் கருகிட தலை குனிவாள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியால். இந்த பாடலும் இந்த காப்பி ராகத்தில் அமைந்திருக்கு. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த ராகம் எவ்வளவு இனிமையான ஒரு ராகமாக, ஒரு சாந்தமாக, அதாவது அமைதியை, மனதில் அமைதியை ஏற்படுத்துகின்றது என்று. ஆகவே இந்த ராகத்தை பாடுகின்ற பொழுது டிப்ரெஷன், அதாவது மனச்சிதைவு, மன அழுத்தம், பதட்டம் போன்றவற்றை குறைக்க முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது பிரஷர், அதாவது ஹைப்பர் டென்ஷன் என்றும் சொல்லலாம், இரத்த அழுத்தம் அல்லது உயர் அழுத்தம் என்று சொல்லப்படுகின்றது. இது இந்த நோய்க்காக இதற்காக பார்க்கப்படுகின்ற ராகம் அசாவேரி, கல்யாணி, வசந்தா. இந்த ராகங்களை பாடுகின்ற பொழுது மனதில் ஒரு சாந்தம், அதாவது மனது இனிமையான ராகங்கள் இவை எடுப்பானவையான இருக்கிறதால உற்சாகத்தை, மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தி இந்த டென்ஷனை குறைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அது முக்கியமாக கல்யாணி ராகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு உற்சாகம் தரும் ராகம். இந்த ராகத்தில் அநேகமானவர்களுக்கு இந்த ராகம் பிடிக்கும். இது கல்யாணி ராகம் தான் என்று தெரியாமலே அநேகமானவருக்கு இந்த ராகம் பிடிக்கும். ஆகவே இந்த ராகத்தில் நாம் சில பாடல்களை பார்க்கலாம். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே. இந்த பாடல் ஒரு முருகனை நோக்கிய ஒரு பாடல். இதனை விட எல்லோருக்கும் தெரிந்த பாடலாக இன்னொன்று பார்க்கலாம். ஜனனி ஜனனி ஜெகம் நீ ஜனனி ஜெகத்தாரணி நீ பரிபூரணி நீ ஜனனி ஜனனி ஜெகம் நீ ஜனனி ஜெகத்காரணி நீ பரிபூரணி நீ. இந்த பாடல் எல்லோருக்கும் பிடித்தமான பாடல். இதே போல அம்மா வென்றழைக்காத உயிரில் இது இப்படி பல பாடல்களை சொல்லலாம். மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள், அப்படி பல பாடல்கள் இந்த ராகத்தில் இருக்கின்றது, கல்யாணி ராகத்தில். இவை எல்லோருக்கும் இது என்ன ராகம் தெரியாமலே இந்த பாடல்கள் பிடிக்கும். இப்பொழுது நாம் கல்யாணி ராகத்தை பற்றி பார்த்திருந்தோம். இந்த ராகத்தை பாடுவதன் மூலமோ அல்லது இந்த ராகத்தை கேட்பதன் மூலமோ ஹைப்பர் டென்ஷன், அதாவது டென்ஷன், பிரஷரை குறைக்க முடியும் என்று கூறப்படுகின்றது. இந்த பதிப்பு போடவில்லையா? இதுல நான் அனுப்பிய போடுறேன், திருப்பி போடுறேன். நீங்க போடுற நேரம் சொல்லுங்க, நான் போடுறேன். இல்ல நீங்க ஓகே, நன்றி. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம். பக்கவாதத்தை பார்க்கின்ற பக்கவாதத்துக்கு ராகங்கள், அதாவது பைரவி ராகம், அகிர் பைரவி, ஹிந்தோள ராகம். இந்த ராகங்களை நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் இவையெல்லாம் மிகவும் இனிமையான ராகங்கள் மட்டுமில்லை, இவை மனதை அமைதிப்படுத்துகின்ற ராகங்கள். இவற்றின் மூலம் மனம் நிதானப்படுகின்றது. இந்த ராகங்களை நாம் பார்க்கலாம்.
இவற்றில் சில உருப்படிகளை பார்க்கின்ற பொழுது யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ. இந்த கீர்த்தனை அந்த ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதை விட இது ஒரு பக்திக்கு உரிய ராகம், இந்த பைரவி ராகம். ஆகவே அந்த பக்திக்குரிய ராகம் என்று சொல்லுகின்ற போது இதில் தேவரம் என்று இருக்கிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதிலே இது உண்மையில் அருமையான ராகம். ஒரு கேட்பதற்கு மனத்தில் அந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகின்றது இந்த ராகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல நாங்கள் இப்ப சினிமா பாடலிலே பல பாடல் இருக்கின்றது. இதில் ஒரு பகுதியை பார்க்கலாம். அந்த அதிசய ராகம் படத்திலே அந்த இந்த ராகத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அதிலே கூட ஒரு நல்ல இனிமையான ஒரு ராகம் என்பதே தெரியும். ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. இந்த ராகம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். பைரவி ராகம் எப்படி மனதுக்கு இதமாக இருக்கிறது என்பதை நீங்க கேட்டிருப்பீர்கள். மனதை நிதானப்படுத்துகின்ற ராகம் இது. இதன் மூலம் பக்கவாதத்தை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஹார்ட் அட்டாக், இதய நோய். இதய நோய்க்கு ஆன ராகங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது சந்திரகவுந்த், கல்யாணி, சங்கராபரணம், சாருகேசி, இந்த ராகங்கள் மனதுக்கு இதமான ராகங்கள். பக்தியையும் மனசாந்தியையும் தருகின்றது, மன நிறைவை தருகிறது. இந்த இருதய நோய்க்கான ராகங்களாக கூறப்படுகின்ற இந்த ராகங்களில் நான் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ராகம் சாருகேசி ராகம். சாருகேசி ராகம் ஒரு அமைதி, கேட்கின்ற பொழுது பக்தியையும் மன அமைதியையும் கொடுக்கின்றது. இதில் ஒரு கீர்த்தனையை பார்க்கின்ற பொழுது அருள வேண்டும் தாயே, அருள வேண்டும் தாயே, அங்கைய கருள வேண்டும் தாயே, அங்கைய கருள வேண்டும் தாயே, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, புவியில் நாம் தலை சிறந்து வாழ அருள வேண்டும் தாயே. மிக ஒரு உருக்கமான ஒரு மனதை தேற்றக்கூடிய ராகம். இதுல உங்களுக்கு நிறைய கேட்டிருப்பீர்கள். இந்த சிந்து பைரவி படத்துல வர பாடல் இந்த ராகத்தில் தான் வரும். பாடறியேன் படப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன், ஏட்டிலே எழுதவில்லை எழு
எழுதி வைத்து பழக்கமில்லை, இலக்கணம் படிக்கவில்லை, தலைக்கணமும் எனக்கு இல்லை, பாடறியேன் படிப்பறியேன். இதே போல மறி மறி நின்னே முரளிட, மறி மறி நின்னே முரளிட, நீ மனசுனா அயராது, மறி மறி நின்னே முரளிட, நீ மனசுனா தயராது, மறி மறி நின்னே மறி மறி இந்த ராகத்தை நாங்கள் கேட்கிற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக மன நிறைவு ஏற்படுத்தியிருக்கும். இது ஒரு அருமையான பக்தியான மனசாந்தியை தரக்கூடிய ஒரு ராகம். இதை கேட்பதன் மூலமும் இசைப்பதன் மூலமும் இருதய நோயை கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது டயபெட்டிக், அதாவது நீரழிவு சிறுநீரக பிரச்சனை. இந்த நோய்க்குரிய ராகமாக, அதாவது நீரழிவு சம்பந்தமான இதற்கான ராகம் அமிர்தவர்ஷினி, பகடி, ஜெகன்மோகினி போன்ற ராகம் கூறப்பட்டிருக்கின்றது. இது நீரழிவு என்று நீரோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அமிர்தவர்ஷினி ராகம் நினைவுக்கு வரும் எல்லோருக்கும். ஏனென்றால் ஒரு முத்துசாமி தீட்சிதர் இந்த ராகத்தை, அமிர்தவர்ஷினி ராகத்தை பாடிதான் மழை பெய்த வைத்தவர் என்று மழை பெய்தது என்று சொல்லப்படுகின்றது. இது உண்மையில் உண்மையா இல்லையா என்பது தெரியாது. ஒரு பகுத்தறிவை படி பார்த்தால் இது ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கலாம் என்று நினைப்பவர்களும் உண்டு. ஆனால் இந்த ராகத்தை பாடுகின்ற பொழுது நிச்சயம் மழை வருமோ இல்லையோ கண்ணீர் வரும். அவ்வளவுக்கு ஒரு அழகான ராகம். இது ஒரு கேட்பவர்கள் மனதை உருக்கக்கூடிய ஒரு ராகம். ஆகவேதான் இந்த ராகத்தை பாடுகின்ற பொழுது நீரழிவு நோய், சிறுநீரக பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த ராகத்தை இப்ப ஒரு கீர்த்தனை பார்க்கின்ற பொழுது, என்னை நீ மறவாதே அங்கைய கண்ணி, 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 என்னை நீ மறவாதே. உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உள்வாழொரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ, உள்வாழொரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ, என்னை நீ மறவாதே. இதுதான் இந்த ராகம். முத்துசாமி தீட்சிதர் பாடிய அந்த மலை வர பாடிய பாடல். ஆனந்தாமிர்தவர்ஷினி அமிர்தவர்ஷினி அநாதி பூஜிதே சிவே பவானி, ஆனந்தாமிர்தவர்ஷினி அமிர்தவர்ஷினி அநாதி பூஜிதே சிவே பவானி, ஆனந்தாமிர்தவர்ஷினி. அழகான ஒரு ராகம் இது. கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல ஒரு அருமையான ராகம். இந்த மற்றொரு அக்னி நட்சத்திரம் என்ற படத்தில் ஒரு பாட்டு வரும். தூங்காத விழிகள் ரெண்டு, ஒன்றுனை தேடும் நெஞ்சம் ஒன்று, செய்வோம் மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தளிர்த்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ
கைகள் ரெண்டே இப்படி சொல்லப்படுகின்றது. இப்படியான ஒரு ராகத்தை உரியதாக இருக்கின்றது. மன்னிக்கவும். இப்படி நாம் பார்த்தது அமிர்தவர்ஷினி ராகம், அதாவது டயபெட்டிக் நீரிழிவுக்கு சுகம் தரக்கூடிய ராகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ராகத்தை நாம் இப்பொழுது பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தலைவலி, அதாவது ஹெடேக். இதற்கான இது மனத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய ராகங்களாக தர்பாரி, திவ்யாபந்தி, சாரங்கா, இந்த ராகங்கள் மனதை ஆற்றப்படுத்தும், அதாவது மனதை அமைதியாக்கும். இந்த ராகத்தை நாம் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இதில் நாங்கள் சாரங்கா ராகத்தை எடுத்து பார்ப்போம். இது ஒரு அற்புதமான ராகம், உணர்வுகளை வெளிப்படுத்தும் ராகம். இந்த ராகத்தில் அதாவது உணர்வு என்று சொல்லுகின்ற பொழுது பக்தி ரசம் நிறைந்த ராகம். மிகவும் அற்புதமான ஒரு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ராகம் என்று சொல்லலாம். மனதில கம்பீரத்தை ஏற்படுத்தக்கூடிய, அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராகம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு திருப்புவளை இந்த ராகத்தில் பார்க்கலாம். அத்தை கீரை தேடி அத்த திருமாசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ, வெட்டி கதிர் வீலா வெத்தை தொலை சீலா கட்டுனர் போதா கட்சி பெருமாளே. அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தியாடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்டாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம், அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இப்படியாக நாம் இப்பொழுது இந்த தலைவலி, அதாவது தலைவலிக்குரிய அதை ஆற்றுப்படுத்துவதற்கு, அதாவது மனதில் அன்பையும் கம்பீரத்தையும் மனத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ராகமாக சாரங்கா ராகத்தை பார்த்திருந்தோம். இன்று பார்த்த இந்த ராகங்களின் அடிப்படையில் நோய்கள் தீர்க்கப்படும், அதாவது நோய்களுக்கு மருந்தாக அமையும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதை விட நாங்கள் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். முன்னைய காலங்களில், அதாவது அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் மும்மூர்த்திகள் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் இந்த ராகங்கள் அப்பொழுதெல்லாம் பண் என்று சொல்லப்பட்டது. பண்தான் ராகம். இந்த பண்களில் பல தேவாரங்களை பாடியிருக்கின்றார்கள். அவற்றில் சில உடல் உபாதைகளை போக்குகின்ற பாடல்களாக பார்த்திருக்கின்றோம், நாங்கள் தேவாரங்களாக பார்த்திருக்கின்றோம். இவை கூட எங்களுக்கு ஒரு உதாரணமாக, அதாவது இந்த வயிற்று வலி, அதாவது வயிற்று வலியை போக்குவதற்கு பாண்டியனின் வெப்பு நோயை போக்குவதற்கு மந்திரமாவது நீரு என்ற தேவாரத்தை பாடியிருந்தார்கள். பண் காந்தாரம் என்று சொல்லப்படுகின்றது. அது கேதாரகாவுள்ள ராகத்தில் பாடப்பட்டது, மந்திரமாவது நீரு. அதே போல அப்பரின் சூழ நோயை குணப்படுத்துவதற்காக பாடப்பட்டது குற்றாயினவாறு என்ற தேவாரத்தை திருநாவுக்கரசர் பாடியிருந்தார். அதுவும் கூட பண் கொல்லி என்று சொல்லப்படுகின்றது, நவரோஜ் ராகத்தில் பாடியிருந்தார். இவையெல்லாம் எங்களுக்கு உதாரணமாக தெரிகிறது. இந்த தேவாரங்கள், இந்த பண்கள் நோயை குணப்படுத்துகின்றன என்பதற்கு இவை சான்றாக அமைகின்றன. இத்துடன் இந்த இசையை ரசிப்போம், மனதை அமைதிப்படுத்துவோம் என்று கூறி
எனது உரையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி. நன்றி அம்மா, மிகவும் அருமையான பேச்சு. உங்களுடைய பேச்சுக்கு முதலில் நாங்க எல்லோரும் சேர்ந்து கைகளை தட்டி உங்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்த பின்னர் நாங்கள் பேசுவோம். இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் 30 வினாடிகள் கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இசையால் வசமாக இதயமிது என்றே பாடல் இருக்கிறது. அழகான முருகனுடைய பாடல். நீங்கள் இன்றைக்கு எல்லோருடைய மனங்களையும் இசையால் வசப்படுத்தி விட்டீர்கள். ஏனென்றால் பறந்து கைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. நான் முதலில இந்த இசை அரசியோரால் எங்களுடைய தளத்தில் இருக்கின்ற அருந்ததி அம்மா அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி கலைவாணி டீச்சர். மிகவும் அருமையாக நோய் தீர்க்கும் ராகங்கள் என்றெடுத்து ஒவ்வொரு ராகத்தை பற்றியும் அந்த ராகத்தில் இருக்கிற பாடல்களை நீங்கள் பாடும்போதே கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போது எங்களுக்கு மிகவும் அருமையாக இருந்தது. உங்களோட குரல் வளம் அருமையாக இருந்தது. சங்கீதத்தில் நீங்கள் பெரும் புள்ளி என்பதை நீங்கள் காட்டிவிட்டீர்கள். அவ்வளவு அழகாக ஒவ்வொரு ராகத்திலையும் என்ன மாதிரி இந்த ராகங்கள் எங்களோட நோயை தீர்க்கிறது என்பதை விளக்கப்படுத்தினீர்கள். அது உண்மையாக அதை பாடும் போது நாங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது எங்களுக்கே தெரியுது எங்களோட உடம்புல அந்த நாடி நரம்புகள் எல்லாம் எவ்வாறு அந்த தியானம் செய்யும் போது அது எப்படி எங்களுக்கு அதுக்காகத்தான் இந்த இசையோட தியானம் செய்கிறதுண்டு. நாங்கள் இசைக்கும் தியானத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் இன்று மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு நோய்களுக்கும் எவ்வாறு இந்த ராகங்கள் பொருந்துதண்டுமே அதை கேட்கும் போது அப்படியே ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க மிகவும் அருமையாக விளக்கம் கூறினீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் உங்களோட பாட்டை ஒருக்கா ஃபுல்லா கேட்கணும். நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாடினீங்க, முழுக்க கேட்கணும் போல இருந்தது. இனி ஒரு நாளைக்கு இசை தியானம் உங்கள் மூலமாக நாங்கள் வைக்கலாம் என்று யோசிச்சிருக்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி அருந்ததி அம்மா. நீங்களும் சேர்ந்து இந்த இசை தியானத்துல பங்கு கொண்டா நன்றாக இருக்கும். நீண்ட காலம் பாடவில்லை. நீங்களும் சேர்ந்து இதில் பங்கு பெற்றெல்லாம் என்று என்னுடைய பேராசை கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் கேட்பார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி அம்மா, நன்றி. அடுத்து நீண்ட உடனடியாக அந்த கையை தூக்கி வந்த கண்கு கணேசன் ஐயா, வாங்கோ, உங்களை காக்க வச்சுட்டேன். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இசைத்தமிழ் நீ செய்த சாதனை என்றதை நான் இன்று உங்கள் சாதனை மூலம் பார்த்து கொண்டேன் அம்மா. மிகவும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். அந்த தமிழ் இசையை உண்மையிலேயே நீங்கள் நாயன்மாரை பற்றி கூறியிருந்தீர்கள். நான் ஒரு கருத்தை கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். தமிழ் இசையை முதல் இந்த உலகு தந்தது ஒரு பெண், உங்களை போல் ஒரு பெண் தான். அவர்தான் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தான் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் முதல் தமிழ் இசையை எங்களுக்கு தமிழ் உலகத்துக்கு தந்த பெருமாட்டி என்றதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். மற்ற அந்த முத்தமிழ் என்றால் முத்தமிழில் இயல் இசை நாடகம் உள்ளது. ஆனா அந்த இயலுடன் பண்ணும் தாளமும் கூடும் போது இசையாக மாறுவது என்று கூறுவார்கள். அதே போன்று இயலும் இசையும் கூடும் போது நாடகமாக மாறும் என்றும் கூறுவார்கள். அது ஒரு கருத்து. ஆனா ஒரே ஒரு வினா, 2 வினாக்கள் அம்மா, இல்லாட்டி ஒரே வினாவை கேட்கின்றேன். நீங்கள் உங்கள் பேச்சு தொடக்கத்தில நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் நரம்பு வாத்தியங்களை கேட்பது சிறப்பானது என்று கூறினீர்கள். அது வாய்ப்பாடு தேவையில்லையா? தனிய வாத்தியங்களை கேட்டால் போதுமானதா? இல்ல, நான் குறிப்பிட்டது ஏனென்றால் அந்த நரம்பு சம்பந்தமான வருத்தத்துக்கு நரம்பு கருவிகளில் கேட்கின்ற பொழுது அது இப்ப நாங்கள் இப்ப தியானம் செய்கின்ற பொழுது எங்களோட மனம் அமைதியாகி விடுகிறது. நரம்பு கருவியில சித்தாரோ வயலின் இசையோ கேட்கிறோ, மெல்லிய இசையை வைத்து கேட்கின்ற பொழுது மனம் அந்த நரம்புகள் எல்லாம் அமைதி அடைகின்றது. அதனாலதான் அந்த ராகத்தை கூட நரம்பு கருவிகள் உதவி செய்யும் என்று, அல்லது அந்த ராகத்தை கேட்பது பாடுவதும் சிறப்புத்தான். ஆனால் நரம்பு கருவிகள் நரம்பை கட்டுப்படுத்துகின்றது என்று நான் வாசித்திருக்கிறேன். அதனால்தான் அதை குறிப்பிட்டிருந்தேன். நரம்பு கருவிகள் அந்த வாத்தியங்களை கேட்பது
போதுமானது என்றதுதான் ஆ, அந்த நீங்கள் சொன்னதன் பொருள். நன்றி ஆம், ஆமாம். நன்றி அம்மா. நான் மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி கண்கொரியசன் ஐயா. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா சிட்னியிலிருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அவர்கள் அதாவது கலையிலே பாண்டித்தியம் பெற்ற கலைவாணி அவர்கள் இன்று அருமையான உரையை எங்களுக்கு ஆற்றியிருந்தார். நோய் தீர்க்கும் ராகங்கள், ஒவ்வொரு ராகங்களை பாடும்போது எங்களுக்கு நோய் தீருமா போலதான் இருந்தது. அப்ப அந்த அந்த ராகத்தை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நன்மை ஒன்று ஏற்படுகிறது, உடல்ல மாற்றம் ஏற்படுகிறது, அது கொண்டு போய் நோய்களை தீர்க்கும் என்றது இந்த கலைவாணி அம்மா மட்டுமில்லை, பலரும் எல்லோரும் முதலும் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் அதை ஆமோதித்து இன்றைக்கு கூடிய பாட்டுகளையும் அதாவது தேவரம்புல பாட்டுகளையும் எல்லாம் கூறியிருந்தார். அதையும் கேட்டு மிகவும் மகிழ்ந்தோம். நன்றி அம்மா. மீண்டும் வந்து எங்களுக்கு பாடணும். உங்களை சிட்னியில் துர்க்கியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திச்சதைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பஞ்சாட்சரம் ஐயா, உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா ஜோக்கையிலிருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மா நல்ல ஒரு அருமையான ஒரு பாடி பேசியிருந்தா. பாட்டு வந்து அருமை அருமை அருமை. அது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ராகங்கள் பாடினீர்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் மீண்டும் ஒரு முழு நேர பாட்டாக பாடினாலும் நல்லா இருக்கும். அதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி நன்றி பவானி அம்மா. அதான் அருந்ததி அம்மா வச்சுட்டா இசை தியானம் ஒன்று செய்ய சொல்லி கட்டாயமாவ செய்வான்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த இசையில உண்மையா இசையில் மயங்காதார் ஒருவரும் இல்லை. இசைக்கு மயங்காதது எதுவுமே இல்லை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகங்கள், பறவைகள், விலங்குகள் கூட நின்று கேட்குமாம் இசை என்று சொல்லப்பட்டிருக்குது. இறைவனே இந்த இசைக்கு மயங்கியவர் தான். சிவனே அந்த இசைக்கு மயங்கி அவரே ராவணனிடம் தன்னுடைய அந்த இசை தன்மையை காட்டி வெளிப்படுத்திய அந்த கதையும் அவங்களுக்கு தெரியும். ஆகவே அதுல இருந்து இசை என்பது இந்த உலகத்துல எதையும் சாதிக்கலாம், எதையும் நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் அந்த இசை இருக்கின்றது. இசை பிரமாண்டமாக இருக்கின்றதுக்கு காரணமும் அதுதான். அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவிலிருந்து வாங்க. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று பேசிய கலைவாணி கலா எனக்கு இப்போ எத்தனை வருஷமா தெரியும். என்னோட பேச்சில் இருந்தவா எனக்கு இப்போ ஒரு 55 வருஷத்துக்கு மேலாக தெரியும். மிகவும் அருமையாக இருந்தது கலா. உங்களோட பேச்சு, முதல் பேச்சும் கேட்டேன், இந்த பேச்சும் கேட்டேன். உண்மையில் இசை வந்து என்ன ராகமண்டு இல்லை, சும்மாவே இசையை கேட்டுக்கொண்டிருந்தா எவ்வளவோ எங்களோட உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. உண்மையில் நானும் இப்போ இவ்வளோ வயசுக்கு அப்புறம் இப்போ தான் நான் எங்களை சீனியர்ஸ்லேருந்து மியூசிக் டீச்சர் வச்சு பாட்டுகள் படிக்கிறோம். அது ஒரு உடம்புக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது. உற்சாகத்தை கொடுத்துக்க நீங்கள் நல்ல வடிவாக பெரும்பா ஒரு வருத்தங்களுக்கும் என்னென்ன ராகங்கள் உண்டு இது கேட்டகரைஸ் பண்ணி வடிவாக சொன்னீங்க. மிகவும் அருமையாக இருந்தது. திரும்ப வந்து நீங்கள் ஒரு இந்த இங்கே வைக்கிறவ இசையும் கதையும் வைக்கிறவ அப்படியே ஒரு இது நடத்தலாம். நீங்கள் பாட வேணுமெண்டா அருந்ததி மாஸ்டர் அதுகளுக்கு விளக்கங்கள் சொல்லலாம். அப்படி என்ன ஒரு செஷனை நடத்த வேணுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் அருமையாக இருந்தது கலா. மீண்டும் உங்களை எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து நடராஜர் ஜெகநாதன் ஐயா யூகேயிலிருந்து பேசுங்க. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். என்று பேசிய அவருடைய பேரே கலைவாணி என்றால் சரஸ்வதி தானே, இசைக்கு கடவுள். அப்பதான் நினைச்சேன் அது பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த உரையிலேயும் பாடி பாடி சொன்னது எல்லாரையும் மெய் மறக்க வைத்திருக்கின்றது. மற்றது முன்பு ஒரு காலத்துல சொல்லுவார்கள் பெண் பார்க்க போனா பாட தெரியுமான்னு சொல்லி. இப்ப எல்லாம் இல்லை. இப்ப என்ன அப்படின்னா கிளப்பிங் போறதோன்னு சொல்லி கிளப்பிங்லே இசைகிறது. அங்க இருக்கிற இசை வந்து உங்களை சாந்தப்படுத்தாது. இந்த ரோட்ல போனா சில பேர் இந்த கார் உடையக்குள்ள பிடிச்ச ராக் போட்டுக்கணும். எனக்கு என்ன கார்ல போய்க்குள்ள கிளாசிக் எஃப்எம் இருக்குது.
கிளாசிக்கல் மியூசிக் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறது. என்ன டிராஃபிக்ல ஆம்புடேக்கில் காமா இருக்கும். அப்ப நான் யோசிக்கிறது என்னன்னு சொன்னா இதெல்லாம் உங்களோட நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு ஒரு எஃபெக்ட் தான். மற்றது இந்த நீங்க சொன்ன ஒரு நோய்கள்ல நான் இந்த விளக்கத்துக்காக சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா அது அறிஞ்சவொன்னா பயனா இருக்கும். இந்த பிளட் ப்ரெஷர் எல்லாருக்கும் விளங்கும். அந்த ஸ்ட்ரோக் பேர் வந்தது ஏன் வந்ததுன்னு சொன்னா இதெல்லாம் நான் இந்த தளத்துக்கு வந்தப்பதான் படிச்சேன். நான் டாக்டரா இருக்கைகள் இதெல்லாம் படிச்சதுக்கு என்ன இதை விளக்கம் படிக்க இல்லை, ஏதோ சோதனைக்காக படிச்சது. ஸ்ட்ரோக் சொன்னா ஸ்ட்ரைக் பண்ணா நாளை விழுகிறதான் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரோக். அப்போது மேல அது பிரெயின் அட்டாக்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்ன்றது உங்களை தாக்குறேன்னு சொல்லி. அப்போ அதில் மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு, அதை இங்க சொல்லி பிரயோசனம் இல்லை. அதே மாதிரிதான் அந்த ஹெடேக்ன்றதும் ஒரு தசை இறுக்கம் தான். உங்களை எல்லாருக்கும் ஸ்டிஃப் நெக் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்டிஃப் நெக்ன்றது இதுல இருக்கிற கழுத்து மசில் வாடுறதுக்கு, அதே மாதிரி இந்த ஹெடேக்ன்றது அதுல ஒரு மசிலோ அதுல இருக்கிற ஸ்பாசிமா போறது, அதுதான் அதுல இருக்கிற சூட்ஸ்மாம். என்ன சொன்னா இந்த காலையில சொன்னார்கள் நடப்பதை நினைக்க முடியுமா? நான் அதை கேட்டு நினைச்சேன், நடக்க போறது நினைக்கிறதாண்டு. அது இல்லை, ஒரு நடக்கிற விஷயத்துல இருக்கிறது நினைக்கிறது அதுக்கு உண்மையான நினைக்கணும். அதை நாங்கள் தவறாக நினைச்சு கொண்டிருந்தால் யுவானாக்கு கெயின் எனிதிங். அதான் அந்த காலையில் பேசுறதுல அது சரியான ஒரு சூட்சமான உண்மை உண்டு. அதுதான் ஒழிய நீங்க தப்பா எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் சொல்றத. என்று சொன்னா என்னுடைய அடுத்த பேச்சு இது நர்வஸ் சிஸ்டத்துக்கு நான் மண்டலம் போடுறேன். என்று சொன்னா தொகுதி என்று சொல்றது சுவாச தொகுதி, இருதய தொகுதி என்ற நரம்பு தொகுதி என்று தான் சொல்கிறார்கள். ஏன் மண்டலம் என்று சொல்லுவாங்க? ஏன்னா மண்டலம் என்று சொன்னால் அதில் நான் எல்லாம் இன்க்ளூட் பண்ண போறேன். இது இந்த மாதிரி நரம்புகளும் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு மண்டலமா இருக்கைக்குள்ள அது சின்க்ரனைஸ் பண்றேன். அப்போ அதை சின்க்ரனைஸ் பண்ணிக்கல எங்களோட அந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் காம வரும். அதான் நாங்கள் நடக்கிறது. அதனுடைய இது நான் இப்போ யோசிச்சேன், மெடிசின் செய்கிற ஆக்கள் இந்த தளத்துக்கு வந்து போட்டு மெடிசின் செய்தா இவ்வளோ பயனா இருக்கும் என்று சொன்னா இதுல கதைக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல நாங்கள் சுகத்தை பற்றியும் கதைக்கிறோம். அதை நாங்கள் ஒரு முறையான விதத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யல. அது ஒவ்வொன்றதுக்கும் விளக்கம் எல்லாம் தெரியுது. முந்தி நாங்கள் ஏதோ டெக்ஸ்ட் புக்ல படிச்சு மொழிய இப்ப எல்லாம் அந்த விளக்கம் படிக்கக்கூடிய இருக்குது. அப்ப நான் யோசிச்சேன் திரும்ப மெடிசின் செய்தா இன்னும் என்ஜாய் பண்ணுவேன்னு யோசிச்சேன். அதனுடைய அருமையான பேச்சு. நீங்கள் இன்னொரு முறை வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராமை தந்தால் நாங்கள் இன்னும் அவளோட எதிர்பார்ப்போம். நன்றி அம்மா. நன்றி ஜெகநாதன் ஐயா. நீங்க திரும்பவும் படிச்சு திரும்பவும் ஒரு இன்னொரு டபுள் டிகிரி வைத்தியராக நீங்க வர்றதுக்கு வாழ்த்துறேன் நான் உங்களை. ஏன்னா இந்த தளத்தை ஒரு வைத்தியத்துறைய தெரிவு செய்கிற ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்க. அவ்வளவு தூரம் பெருமையும் சிறப்பும் வாய்ந்தது. அது எல்லா புகழும் இந்த திருமதி திருவாளர்களுக்கு மட்டுமே தான். நன்றி. அடுத்து ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா, நீங்க இங்க பின்னால போயிட்டீங்க, பேசுங்க. நன்றி. அருமையான பேச்சு. அதாவது சொன்ன பேச்சு எனக்கு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸை நினைவூட்டியது. அதாவது ஒவ்வொரு வருத்தத்துக்கு ஒரு டேப்லெட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அதை பேசியிருக்கிறார். ஸோ இந்த உங்களுடைய பாட்டுக்கள் இந்த விடயங்களை இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்லையும் அவர் டாக்டர் GK சொல்லி உள்ளடக்க வேணும் என்று நான் பரிந்துரை செய்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் பாட்டும், அதாவது இந்த பாட்டை ஒருக்கா 2 தரம் கேட்கப்படா தொடர்ந்து கேட்கணும் என்று தான் நினைக்கிறேன். இல்லாட்டிக்கு ஒர்க் பண்ணாது, எவிடன்ஸாக இருக்காது. நம்முடைய தொடர்ந்து அதுகளை கேட்டுக்கொண்டு இருக்க வேணும் கொஞ்ச நேரம் என்றாவது. அதை கேட்க தியானத்தையும் செய்தால் இன்னும் கூடின பலன் பெறலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நாங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு தளம் உண்டு. அதை நாங்கள் தொடர்ந்து இதில் செய்வோம் என்று கூறிக்கொண்டு நான் அறிவித்தலுக்கு போகின்றேன். அதாவது நாளை காலமே வினய் தீத்தான் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. ரசித்தேன் பகிர்கிறேன் என்ற பகுதி 2. இந்த நாளைக்கு 11 மணிக்கு UK டைம் ப்ரொஃபஸர் டாக்டர் கண்ணன் அவர்கள் கடல் தாண்டியும் காதல் ஹோல் ஒரு உண்மையா நடந்த கதை, கொரியன் ஸ்டோரியை பற்றி கதைக்கிறார். நாளைக்கு 28 மணிக்கு டாக்டர் காந்தா நிரஞ்சன் அவருடைய பேச்சு சக்சஸ்ஃபுல் ஏஜிங், எப்படி நாங்கள் வெற்றிகரமாக வயதை நாங்கள் கவனிப்போம் என்பதை பற்றி பேசுகிறார். வெனிஸ்டேயும் அருமையான பேச்சுக்கள் தொடராக இருக்கின்றது. 9 மணிக்கு இமயம் மகரந்தன் அவர்கள் இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். 11 மணிக்கு கொவென்ட்ரியிலிருந்து சசிகுமார் குருக்கள் அவர்கள் திருமுருகள் பற்றி பேச வருகிறார். அருமையான பேச்சாளர். நாங்கள் இவரை கொவென்ட்ரிக்கு செல்லும் பொழுது இவருக்கு கண்டு கதைத்து இருக்கிறோம். ஸ்டெஃபனி முவாடைய பேச்சு வெனிஸ்டே இரவு 8 மணிக்கு இருக்கிறது. என்னுடைய மெடிடேஷன் அனுபவங்களை பற்றி பேச வருகிறார்.
இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சாளர்கள் நல்ல அருமையான தியானத்தின் பிறகு பேசுவார்கள். இதே போல நாங்களும் இசை தியானத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நீங்களும் இசை தியானத்தை நீங்களும் செய்ய வர வேணும். ஒரு நாளைக்கும் கூட நேரத்தை பொறுத்து காலமையோ இல்லாட்டி பின் நேரமோ எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ வந்து பேசணும்னு கேட்டு சாட் பாக்ஸ்லேயும் கணக்கு வந்திருக்கு. 2-3 பேர் கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் சில விஷயங்கள். குணம் என்ற வாய்ப்பார் எந்த கண்ட்ரிலேருந்து பேசுகிறாவோ தெரியாது. அதெல்லாம் கண்ட்ரியெல்லாம் போட்டால் தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க என்ன மாதிரி இந்த ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸை கான்டாக்ட் பண்றேன். இதுல பாருங்க மேலே முதலாவதையாவே போட்டிருக்கிறேன். We are dedicated to promoting world peace and harmony through daily meditation. அதுல பாருங்க அந்த வசனத்தை வாய்ச்சி கீழே வந்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு. அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். இந்த ரெக்கார்ட் பண்றது பிஎம்சி சேனல் மற்றது யூ தமிழ் டிவி என்ற 2 சேனல்லே நீங்க போய் பார்க்கலாம். விருப்பமாட்டா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் தருவோம். இல்லாட்டிக்கு நீங்க ஒழுங்காக இதில் வர வேணுமெண்டா 3 நேரமும் இதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் 3 நேரமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். 9, 10, 11 பேருந்து 28 மணி. சிவச்சந்திரிகா மாஸ்டர் சொல்லியிருக்கிற சூப்பர் மிகவும் நன்ற அருமையான ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கிறா. பேருந்து உண்மையில் காதலாகி விட்டோம் உங்களின் பாடல்கள் என்று சிவச்சந்திரிகா போட்டிருக்கிறா. பேருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர் எழுதி போட்டு போயிருக்கிறார். நிற்க இல்லையே போல இருக்கு இதுல. This is Kalavani, we had a very useful speech today. சொல்லி பஞ்சாட்சர மாஸ்டர் சிட்னியில இருந்து எழுதியிருக்கிறார். இந்த ஷியாமலா என்பவர் அருமையான உரையம்மா, தயவு செய்து குற்றாயினவாறு மந்திரமாவது நீரு தேவாரங்களை சில வரிகள் பாடுவீர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். டாக்டர் சிவலோனாதன் அவர்கள் தேங்க்யூ ஃபார் யூ எக்ஸலன்ட் செஷன் சரஸ்தியோலா போட்டிருக்கிறார். இந்த ஞானா யோகராஜாவும் thank you Kalavani Master for your wonderful valuable speech. Will help a lot of us in this meditation group பண்ண போட்டிருக்கிறா. இந்த ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருந்து அஹிம்சிகா அவர்கள் பேசி சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பு கலவாணி அம்மா, தங்களின் இசையை ரசித்தோம், மனதை அமைதிப்படுத்தினோம், தெளிவான விளக்கம், பயனுள்ள பகிர்வு, பாராட்டும் நல்வாழ்த்தும் உரித்தாகு என்று கலவாணி அம்மா என்று சொல்லி அஹிம்சிகா போட்டிருக்க. அஹிம்சிகா அருமையான பேச்சாளர். நாங்கள் அவருடைய பேச்சுகளை கேட்டிருக்கிறோம். நன்றி அஹிம்சிகா அம்மா அவர்கள். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். தொடரலாம். அடுத்ததாக வசந்தராஜ் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற சிட்னியில இருந்து. வசந்தராஜ் ஐயா நீங்க பேசுங்க. மிகவும் நன்றி கலைவாணி அவர்களுக்கு, சகோதரி கலைவாணி அவர்களுக்கு மிகவும் நன்றி. மிகவும் அந்த பாட்டுகளை கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே சமானம் தான் கிடைக்கின்றது. அதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். 2 சொன்னால் அந்த இசைக்கு மிகவும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. இசையால பல வருத்தங்களை மாற்றுவது மட்டுமில்லை, உலக குணங்களையும் மாற்றலாம். நாட்டிலே இனக்கலவரத்தை கூடிய ஏற்படுத்தலாம், மத கலவரத்தையும் ஏற்படுத்தலாம் இசையால். இது நான் அவதானித்த விஷயம். ஒரு புத்தகத்துல வாசித்தேன், ஒருவர் ஒரு இசையை பாடி போட்டு அமெரிக்காவில் அதுக்கு பிறகு சூசைட் பண்ணியிருக்கேன். இரண்டான இசைக்கு அப்படிப்பட்ட பக்குவங்கள் இருக்கின்றது. ஒரு ஆளை மடமே மாக்கும், ஒரு ஆளை விழிப்புணர்ந்து எழுப்பவும் செய்யும். அது இந்த உண்மை, அது முக்கியமான உண்மை. உண்மையிலே நான் எப்பொழுதும் இசையில எனக்கு நான் இந்த மத வேறுபாடுகளுக்கு அங்கால நிற்கிற மட்டிலே எப்பொழுதும் காலமேல எனக்கு ஒரு ஆசை, இந்த சமானத்துக்குரிய பாட்டுகள், உலக சமானத்துக்குரிய பாட்டுகள், எந்த மத வேறுபாடும் இல்லாத இறைவனை நோக்கி பாடுகின்ற பாட்டுகள். என்னோட ஃபாதர் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆள் மெம்பர். அவர் எப்போதும் காலமேல சூளமலன் சௌரிகளுடைய பக்தி பாடல 4:30 மணிக்கு போடுவேன். ஆனால் கதலி கோயிலுக்கும் போவார். ஆனால் காலமேல இது போவார். அதனால ஒரு வித்தியாசமான பொதுவாக இந்த இசையில நல்ல பாட்டுகள், நல்ல தாளங்களை, நல்ல உற்சாகத்தை கொடுக்கிற பாட்டுகள் மிக மிக முக்கியம். அது நாங்கள் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் என்ன கேட்கிறார்கள் சொன்னால், நியாயமானாக்கள் வித்தியாசமான பாடலை கேட்டு ஏதோ ஒரு வெறியில தங்கட பாடல போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நல்ல பாடலை கேட்கறத பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது தாய் தப்பனுடைய கடமை. வீட்டிலேயே நல்ல பாடலை போட்டு கேட்டு கொண்டிருந்தால் வீட்டுல பிள்ளைகள் சோம்பறியா இருந்தாலும் சில நேரம் 10 மணிக்கு கிளம்புற பிள்ளை கூடிய சில நேரம் 5 மணிக்கே எழுப்பிவிடும் என்று சொல்லி என்னுடைய ஒரு சிந்தனை இருக்கின்றது. அதாவது இப்ப நடராச வாத்தியார் பெரியவர் சொன்ன மாதிரி
எல்லா பிடிப்புகளையும் விலகச் செய்யும். அதாவது ஸ்ட்ரோக்கு, அந்த ஸ்ட்ரைக்கு, அதாவது மைண்ட் டென்ஷன் எல்லாத்தையும் உருவச் செய்கிறது இசைக்கும் ஒரு பகுதி இருக்கின்றது. அதே நேரத்தில் மெடிடேஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கின்றது. இந்த ரெண்டிலையும் வெறும் கை வைக்கலாம். நாங்கள் நல்ல இசைகளை உருவாக்குவதற்கும் நல்ல இப்படிப்பட்ட மெடிடேஷன்களும், இந்த மெடிடேஷன் உண்மையிலே இந்த உலகத்துக்கு உருவாக்கப்பட்டது புத்தரால். நான் புத்தனுக்கு என்று நன்றி சொல்லுகின்றேன். கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்னுக்கு தோன்றி இந்த புத்தர் இந்த மெடிடேஷன் கொண்டு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது. இதுல அதான் இந்த சிங்களவர்கள் முன்னேறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவர்கள் நாங்கள் கை வைக்கல சொன்னா புத்தனை ஒரு ஆளைத்தான் அவங்க கும்பிடுறாங்க, ஒரு ஆளை கும்பிடுறேன்னு சொல்றேன், அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க. அந்த சிந்தனையில அந்த சிஸ்டத்துல வாழ்றாங்க. அதான் இந்த புத்தட்ட நாடுகள் எல்லாம் அதிகமா இன்றைக்கு எக்கனாமிக்கல் ரீதியிலே முன்னேறி இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய செய்கின்ற பயிற்சி. வீடு வீடாக அவங்க தியானம் செய்து கொண்டு வருகின்றார்கள். என்ன சொன்னீங்க? அதான் என்னுடைய கருத்து. அதுதான் நான் சொல்ல வருகின்றேன். முக்கியமாக நாங்கள் புத்தருக்கு நான் மீண்டும் சலாம் பண்ணி புத்தருடைய வழியிலே நானும் புத்தர் ஒரு ஹிந்து நாங்கள் ஆனால் புத்தரை பலமன்ற சில பேர் அந்த நடத்துறவர்கள் புலப்படுகிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் அங்கே ஒரு சிந்தனை சிதறல் இருக்கின்றது, அங்கே ஒரு நல்ல ஒரு இதுகள் இருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் அந்த புத்தற்ற வழியிலே தியானம் செய்து நாங்களும் இப்படிப்பட்ட வகுப்புகளில் நாங்கள் உண்மையில தியானம் பெஸ்ட் மெடிசின், நோ டவுட். இசையும் ஒரு நல்ல மெடிசின். அதிகாலையில இப்படிப்பட்ட இதில் கேட்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற இந்த 2 நல்ல ஆளுமை உள்ள அந்த பெரியவர்களை நான் மதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. முகத்தையே காட்டாம இவ்வளவு சிறந்த நான் என்னுடைய முகம் காட்ட முடியாது. இந்த கதியில என்னோட மொத்தம் காட்ட விரும்புகிறேன். என்ன சொன்னா என்னோட வீடியோ வேலை செய்தில்ல, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பார்க்க விரும்புகிறேன். எனக்கு உங்களை பார்க்க நன்றி. நீங்க மிக விரைவில் ஒரு பேச்சை பேசுவோம். இந்த தளத்துல நாங்க வருஷக்கணக்கா கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு பயம் இல்ல, நான் பேசுறவங்கன்னா நீங்க எல்லாரும் எழுப்பி ஓடிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. நாங்க கட்டுப்படுத்திக் கொள்வோம் உங்களை, பரவாயில்ல, நீங்க பேசுங்க. அடுத்து கமலாசினி அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. நான் புத்தர் எல்லாரும் வீடு வீடா போய் இந்த சமயத்தை வளர்க்கிறதுன்னு சொன்னா போல அப்படி நான் கேட்டில்ல, அப்படி என்ன வீடு வீடா போய் பிரசாரம் செய்கிறேன். சாரி, இன்றைக்கு அவன் நன்றா இருந்தது. நான் புத்தருடைய அந்த மெடிடேஷன் காட்டி கொடுத்தது புத்தர் தான் சொல்லி அவருக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, சரி, நல்லா இருந்தது. அந்த என்னென்ன வருத்தத்துக்கு என்னென்ன ராகங்கள் எல்லாம் நல்ல மண்டெல்லாம் சொல்லி தந்ததுக்கு நன்றி. அது பாப்பம் படிவா அது எழுத வரும், இல்லாட்டி பிரிண்ட் பண்ணி இருந்தாலும் அது வேண்டுறேன் நான். நன்றி, நன்றாக இருந்தது. நீங்கள் நருந்ததி மாஸ்டர் அவையால் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பின்னேற மத்தியானத்துக்கு ஒரு கச்சேரி மாதிரி ஒரு ஃபியூ சாங்ஸும் படிச்சு அது என்னத்துக்கு நல்லது என்று சொன்னா நல்ல நினைக்கிறேன். வசதியான நேரத்துல நீங்கள் செய்தால் நல்ல நினைக்கிறேன். நன்றி. என்றாலும் இன்றைக்கு எங்களுக்கு படிச்சு சொல்லி தந்ததுக்கு நன்றி, மிகவும் நன்றி. நன்றி. நன்றி கமலாசினி அம்மா, நன்றா இருக்கிறது. கலைவாணி அம்மா, அந்த குற்றாயினவாறு விளக்குகளிலும் மந்திரமாவது நிறுமி இருக்கு, கொஞ்சம் பொறுங்க. ராஜேஷ் அம்மாவை ராஜேஷ் சித்தம் அம்மா பேசி முடிய பாடுங்க. ராஜேஷ் சித்தம் அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவா மோகன் மாஸ்டர். கலைவாணி அம்மா, உங்களுடைய கெட்டித்தனது கேட்ட உங்களோட பெயரும் அதற்கு ஏற்றபடி வச்சிருக்கிறார்கள். மிக மிக அருமையான ப்ரோக்ராம். இன்றைக்கு நான் உண்மையாக சோம்பேறித்தனமா வந்த நான் இப்ப எழுப்பிட்டேன். அவ்வளவு தூரம் நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு மியூசிக் இஸ் மை லைஃப். ஸோ ஐ ரியலி 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 என்ஜாய்ட் இட். நல்லாக சந்தோஷமாக இருந்தேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி. நன்றி அம்மா. நீங்க இப்பொழுது பாடலாம். நன்றி. சிற்றம்பலம். மந்திரமாவதே நேரே, வானவர் மேலதே தேரே, சுந்தரமாவதே நேரே, துதிக்கப்படுவது நேரே, தந்திரமாவது நேரே,
சமயத்தில் உள்ளது நேரு செந்துகள்மை திருவாலவாயா திருநீரே குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறியே குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் எத்தாயடிக்கே இரவும் பகலும் எத்தாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு தொடங்கி முடக்கியிட உடரோடு தொடங்கி முடக்கியிட ஆற்றேன் மடியேன் அதிகை கடில அட்டேன் அடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே நன்றி அம்மா, அருமையாக பாடியிருந்தீர்கள். அந்த நேயருடைய விருப்பமும் நிறைவேற்றப்பட்டிருக்குது. நீங்கள் அருமையாக உங்களுடைய பேச்சும் சரளமாக இருந்தது. மிகவும் ஆழமாக நிதானமாக அந்த பேச்சையும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாடல்களையும் நீங்கள் இடையிடையே பாடினது உண்மையாகவே அருமையாக இருந்தது. உங்களுடைய அனுபவம் அதிலே தெரிந்தது. நின்று வடிவாக ஆறுதலாக அதை நீங்கள் நிறுவி எங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு விஷயத்தை தந்திருக்கிறீர்கள். எல்லோருடைய வாயிலும் இப்ப இந்த தேவாரங்கள் முழங்கி கொண்டிருக்குது, நான் உட்பட. ஆகவே இப்பொழுது நான் இந்த தளத்தை நேரம் சரியாக இருக்குது, சரியாக முடிச்சிருக்கிறோம். முழு பேருக்கும் நன்றி. இன்றைக்கு நான் முழு பேருக்கும் நன்றி கூறுறேன். 9:26 நிறைவாக தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் இதில இருந்து எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்திருக்கிறீர்கள். அதுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி. இவ்வாறு இந்த தளம் நன்றாக இயங்கிக் கொண்டு செல்வதற்கு உங்களுடைய ஆதரவும் எல்லோருடைய ஆதரவும் தேவை. இப்பொழுது நான் தளத்தை திருவாளர் சிறிஸ்கந்தராஜ் ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. இன்று நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது, அருமையாக இருந்தது. இதிலிருந்து நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது என்று கூறிக்கொண்டு நாளைக்கு காலமே மீண்டும் 8:45 சந்திப்போம். அருமையான தியானம் இருக்கிறது. இப்போ இந்த அருமையான பேச்சாளர்கள் வருகிறார்கள். தயவு செய்து முடிந்த அளவுக்கு கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சமாதானம். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி